ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜோசப் சௌந்தரராஜன் குடும்பத்தினர், வேளச்சேரி, சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீரும் மற்றும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு தாய் திரு அவை புனித கன்னிமரியினுடைய கணவரும் நம் ஆண்டவர் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்பினுடைய விழாவினை கொண்டாடுகிறது. இவர் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித யோசேப்பு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்ததால் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு, குரலுக்கு என்றும் செவிமடுத்தவர், செயல்பட்டவர். அதுபோலவே கன்னிமரியாவின் கணவர் என்கின்ற முறையிலும் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை என்கின்ற முறையிலும் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தியவர். அவர்கள் மேல் அக்கறை கொண்டவர். அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவன் மேல் அன்பும் பிறர் மேல் அக்கறையும் கொள்ள புனித யோசேப்பு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறைவனை நாம் போதுமான அளவுக்கு அன்பு செய்ய தவறியமைக்காகவும், நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய நட்பு வட்டாரத்தை சார்ந்தவர்கள் மட்டிலே நாம் அக்கறை காட்ட தவறியமைக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன்.
எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உனது வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2 வசனங்கள் 41 முதல் 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர்.
விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்டு அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு அவருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒவ்வொரு சமூகத்திற்கும் சில தனித்துவமான சடங்குகள் இருக்கும். அதில் அமெரிக்க இந்தியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சடங்கு உண்டு. ஒரு பையன் 13 வயதை அடைகிற போது அவனுடைய பிறந்த அந்த நாளின் இரவிலே அவனுடைய கண்களை கட்டி காட்டிலே விட்டு விடுவார்கள். அடர்ந்த காடு தனியாக இருக்க வேண்டும், கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த இரவு முழுவதும் அவன் அந்த காட்டிலே செலவிட வேண்டும். ஒரு பக்கம் ஏதாவது இந்த மரத்தின் கிளை முறிந்து தன்மேல் விழுந்து விடுமோ என்கின்ற பயம், இன்னொரு பக்கம் கொடிய விலங்குகள் வந்து தன்னை கொன்று விடுமோ என்கின்ற பயம். இத்தகைய பயத்திலே அந்த இரவு முழுவதும் அவன் கழிக்க வேண்டும். அடுத்த நாள் காலையிலே அந்த சிறுவன் கண்களை திறந்து பார்க்கிறான். அப்பொழுது பார்த்தால் அழகிய மலர்கள் அவனுக்கு முன்பாக இருக்கின்றன. பசுமையான மரங்களை அவன் பார்க்கிறான். அப்படியே அவன் சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிற போது ஓரிடத்திலே ஒரு மனிதர் வில்லோடும் அம்போடும் நிற்பதை காணுகின்றார். யார் என்று இந்த சிறுவன் கண் விரித்து பார்த்த பொழுது அதனுடைய தந்தை என்பதை அந்த சிறுவன் உணர்ந்து கொண்டான். மகனுக்கு தெரியாமலேயே அந்த அடர்ந்த இருள் காற்றிலே தந்தையும் அந்த மகனை கவனித்து கொண்டும் காப்பாற்றி கொண்டும் அந்த இரவு முழுவதும் காட்டிலே செலவிடுகின்றார். ஆபத்து ஏற்பட்டால் எப்பொழுதும் தலையிடுவதற்கு அந்த தந்தை தயாராக இருந்தார். இதுதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையின் மேல் காட்டக்கூடிய ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு தந்தையை, இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையை திருச்சபையானது நமக்கு தந்தையாக, திருச்சபைக்கு தந்தையாக கொடுத்து இன்று விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. புனித யோசேப்பு கன்னி மரியனுடைய கணவர் என்பதை மையப்படுத்தி இன்றைய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவர் தூங்குகிற போது கண்ணாடி அணிந்து கொண்டே தூங்குவாராம். வழக்கமாக நாம் கண்ணாடி அணிபவர்கள் அந்த கண்ணாடியை கழற்றி வைத்து விட்டு தான் தூங்குவோம். ஆனால் இந்த மனிதர் மட்டும் கண்ணாடியை போட்டுக்கொண்டே தூங்குவார். அதற்கு நண்பர் கேட்டார், எதற்காக கண்ணாடியை போட்டுக்கொண்டே தூங்குகிறாய்? அப்படி அவர் சொன்னார், இரவிலே வரக்கூடிய கனவுகள் எனக்கு சரியாக தெரியவில்லை, எனவேதான் கண்ணாடி போட்டு தூங்குகிறேன். இப்படி யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி போட்டே தூங்கினார் என்று சொல்லலாம். இந்த கண்ணாடிக்கு பெயர் விசுவாச கண்ணாடி. எனவேதான் அவருக்கு 4 முறை கனவுலே கடவுளுடைய வார்த்தை செய்தி அளிக்கப்படுகிறது. மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஒரு செய்தி தரப்படுகிறது. அதற்கு பிறகு ஏரோதுவுக்கு அஞ்சி குழந்தை எகிப்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற
இரண்டாவது கனவின் வழியாக செய்து தரப்படுகிறது. பிறகு மீண்டுமாக அவர்கள் திரும்பி வர வேண்டும், இஸ்ரேல் நாட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற செய்தி கனவில் தரப்படுகிறது. இறுதியாக அவர்களுக்கு தரப்படுகிற செய்தி நாசரேத்துக்கு வந்து குடியேற வேண்டும். இவ்வாறு 4 கனவுகளும் யோசேப்புக்கு வந்த பொழுது கனவுகள் தானே என்று அவற்றை கடற்றி விடாமல் கடவுளுடைய செய்தி அதன் வழியாக சொல்லப்படுகிறது என்பதை எடுத்துக்கொண்டு அதன்படி அவர் நடந்தார். அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பு தன் வாழ்நாள் முழுவதும் இந்த விசுவாச கண்ணாடி அணிந்திருந்த காரணத்தால் கடவுளை முழுமையாக நம்பி கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார். புனித யோசேப்பு இயேசுடைய வளர்ப்பு தந்தை என்றும் நம்மால் அழைக்கப்படுகிறார். இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் தந்தையாக இருந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அந்த மகனுக்கு இஸ்ராயலுக்கு நடக்க சொல்லி தந்தவர் கடவுள்தான். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு உணவு ஊட்டியவர் கடவுள்தான். வழக்கமாக நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளை தங்கள் இடுப்பில் வைத்துக் கொள்வார்கள். தாங்கள் எதை காணுகிறோமோ அதை தன்னுடைய மகன் மகள் காண வேண்டும் என்பதற்காகவே இடுப்பில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தந்தையர்கள் அப்படி அல்ல, தங்கள் மகன் மகள்களை அவர்கள் தோளின் மேல் வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? தாங்கள் காணாததையும் தன்னுடைய மகன் மகள் காண வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தங்கள் தோள் மேல் பிள்ளைகளை வைத்துக் கொள்வார்கள். அதுபோலத்தான் கண்டிப்பாக இந்த இயேசுவை தன்னுடைய தோள் மேல் வைத்து அவர் அம்பாரியாக இருந்து அவரை நல்ல முறையிலே வழிநடத்தி வந்திருப்பார். குழந்தை இயேசுவுக்கு ஆபத்து என்று வந்தவுடனே தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் தான் போக வேண்டிய இடம் எப்படிப்பட்டது என்பதை அறியாதிருந்தும் உடனடியாக புனித யோசேப்பு செயல்படுகிறார். இரவோடு இரவாக குழந்தை இயேசுவை எகிப்துக்கு எடுத்துச் செல்லுகின்றார். யோசேப்பு இறுதியாக பேசப்படுகிற ஒரு இடம் இயேசுவுக்கு 12 வயது நடக்கிற போது எருசலேம் ஆலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தான் நாம் வாசிக்கிறோம். அங்கும் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் யோசேப்பை முன்வைக்கிறார். உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு உம்மை தேடிக்கொண்டிருந்தோம் என்று இயேசுவை பார்த்து கூறுகின்றார். தனது கடமையை தன்னுடைய வாழ்வின் இறுதி நேரம் வரையிலும் புனித யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியாவுக்கு செய்ய வேண்டியதையும் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு செய்ய வேண்டியதையும் மிக பொறுப்போடு செய்து முடித்தார் என்று சொல்ல வேண்டும். இயேசு மரி சூசை அடங்கிய இந்த திருக்குடும்பத்திலே நமக்கு தெரியும், இயேசுதான் நடுநாயகம், மிக முக்கியமானவர். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு புனிதமான பெண்மணி அவருடைய அன்னை மரியா. ஆனால் இறுதியாக வரக்கூடியவர் யோசேப்பு தான். ஆனாலும் நாம் பார்க்கிறோம், இயேசுவும் மரியாவும் யோசேப்புக்கு பணிந்து நடந்தார்கள். யோசேப்பு என்ன சொன்னாரோ அதை மரியா செய்தார். யோசேப்பு என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் இயேசுவும் செய்தார். நாசரேத்துக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலே, திருக்குடும்பத்திலே புனித யோசேப்பு மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். தன்னுடைய மகன் காணவில்லையே என்ற பொழுது நற்செய்திகளிலே எழுதப்படாவிட்டாலும் துடித்தவர் இந்த யோசேப்பு. தன் மகனை தன்னுடைய மனைவியோடு 3 நாட்கள் அலைந்து தேடி பிறகு அந்த மகனை கண்டுபிடிக்கின்றார். கடவுள் தனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை, பணியை இறுதி வரை செய்து முடித்தவர் புனித யோசேப்பு. இந்த புனித யோசேப்பு இயேசுவுக்கு மட்டும் வளர்ப்பு தந்தை அல்ல, நம் அனைவரையும் வளர்க்கிற தந்தை, நம் அனைவரையும் வாழ்விக்கின்ற தந்தை. இயேசு மரிக்கு பிறகு நம் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டியவர், அன்பு செய்யப்பட வேண்டியவர் புனித யோசேப்பு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் புனித யோசேப்பு அன்பான தந்தை, கனிவான தந்தை, கீழ்ப்படுகின்ற தந்தை, ஏற்றுக்கொள்ளும் தந்தை, துணிவுள்ள தந்தை, உழைக்கும் தந்தை, விண்ணக தந்தையின் மண்ணக நிழல். சூசை தந்தையின் அன்பில் நாமும் மூழ்கி மகிழ்வோம்.
தெய்வத் தந்தையின் அணைப்பில் சுகம் காணுவோம். ஆமென். இன்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவுடன் பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் இப்பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழரை சாற்று முயற்சி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தீர். தூய ஆவி நெடிலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் அந்த குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால குடும்பத்தை பாதுகாத்து உமருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோசப் சௌந்தரராஜன் குடும்பத்தினர், பேலச்சேரி, சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும்,
தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசிரும் மற்றும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வேண்டி